ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு ஜெசிகா ஹேரி விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். அண்ட் தென் இது வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் என்னுடைய தேர்ட் ட்ரைமஸ்டரில் என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லி எனக்கு காமிச்சிருக்கேன். வாங்க பார்க்கலாம். காலையில் எழுந்தது ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வாக்கிங் போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சூப்பு வந்து ரெடி பண்ணி குடித்தேன். இந்த சூப்புக்கு வந்து 5-6 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, ஒரு தக்காளி, இஞ்சி ஒரு துண்டு, அதுக்கப்புறம் சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன், அது கூட கொஞ்சம் கருவேப்பில், உப்பு ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சோம்னா போதும், சூப்பு வந்து ரெடி ஆயிரும். எனக்கு சூப் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு டீ வச்சு கொடுத்தாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பணியாரம் சுட்டுட்டு தக்காளி குழம்பு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சமைக்க தேவையான காய்கறி, அதுக்கப்புறம் எனக்கு இடையில சாப்பிட்றதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. கிச்சனில் இருக்கிற மற்ற ஒர்க்லாம் வந்து நான் பண்ணிவிடுவேன். ஆப்பிள் வந்து டெய்லி ஒன்று எடுத்துக்குவேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம், அதுக்கப்புறம் ஆரஞ்சு, மாதுளை இது மாதிரி வந்து கூட ஆட் பண்ணிக்குவேன். தினமும் ஃப்ரூட் சாப்பிட்றதுனால ஒரே மாதிரியான ஃப்ரூட் வந்து எடுத்துக்க முடியல. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டாக நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு 3 மந்த்து பார்த்திங்கன்னா நான் இந்தளவுக்குலாம் நான் ஃப்ரூட் சாப்பிடவே இல்லை. ஏன்னா வாமிட் அதிகமாக இருந்துச்சு. ஃபுல்லாக அந்த 3 மந்த்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல் அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருந்துச்சு. அந்த டைமிங்கில் மார்னிங் சிக்னஸ் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எந்த ஒர்க்குமே வந்து என்னால் பண்ண முடியல. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. படுத்துகிட்டே தான் இருந்தேன். அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்னை டேக் கேர் பண்ணிக்கிட்டது என் ஹஸ்பண்ட் தான். 5th மந்த் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வாமிட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வீட்டில் இருக்கிற எல்லா ஒர்க்குமே நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் நான் வந்து செகண்ட் ட்ரைமஸ்டரில் ஃபுல்லாகவே நார்மல் ஆகிட்டேன். எனக்கு ஜூஸ் குடிக்கணும் போல் இருந்துச்சுன்னா நான் இது போல் ரெடி பண்ணி குடிப்பேன். இதுக்கு வந்து ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டு அது கூட பாதாம், முந்திரி, திராட்சை எடுத்துக்கிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா பேரிச்சம்பழமும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் பேரிச்சம்பழம் ஆட் பண்ணலை. ஸோ அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சமாக பால் எடுத்துக்கிட்டு மிக்சியில் அரைச்சி குடித்தோம் அப்படின்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். மார்னிங் ஒரு 11 o'clock போல் இந்த ஜூஸ் வந்து நான் எடுத்துக்குவேன். மோஸ்ட்லி லன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா நான் காலையிலேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுவேன். ஏன்னா நான் வந்து வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மதிய டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா லன்ச் வந்து ரெடி பண்ண முடியாது. ஸோ காலையிலேயே வந்து டிஃபன் ஐட்டம் மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் லன்ச்சு வந்து சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிவிடுவேன். எனக்கு லீவாக இருக்கிற அன்றைக்கி மட்டும் 3 நேரமும் வந்து சமைக்கிற மாதிரி இருக்கும். மற்ற நாளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா காலையிலேயும் நைட்டு மட்டும் சமைக்கிற மாதிரி இருக்கும். லன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பொரியல் வந்து செஞ்சுருவேன். பிளட் லெவல் வந்து ஃபஸ்ட்டு மந்த்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 10.8 இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 மந்த்துக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 8 வந்துருச்சு. ஸோ ஹாஸ்பிட்டல் செக்கப் போனப்போ வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. இதுக்கப்புறம் பிளட் இன்ஜெக்ஷன் தான் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இது பிளட் இன்ஜெக்ஷன்னாலே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா பிளட்டை எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு அடுத்த டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 9 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகியிருந்துச்சு. இப்போது ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா 10.5 வரைக்குமே வந்து இன்க்ரீஸ் ஆகியிருந்துச்சு. ஆனால் ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன சொன்னாங்கன்னா 10.5 தான் இருக்கா, இதுவும் கம்மியாக தான் இருக்குது, அட்லீஸ்ட் 11 இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிளட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஃபுட்டு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து 8 9 அதுக்கப்புறம் 10.5 வந்ததுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சூப்பு வந்து நான் மார்னிங் எடுத்துக்கிட்டது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த சூப்பு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறத்துல தான் வந்து எனக்கு பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஒரு வாரத்துக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். ஆனால் எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து காலி பண்ணிவிடுவேன். ஆனால் அந்த மாதுளம்பழம் மட்டும் என்னன்னே தெரியல சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது. வீக்லி பார்த்திங்கன்னா 1 or 2 தான் வந்து என்னால் எடுத்துக்க முடிஞ்சுச்சு. மாதுளம்பழம் வந்து அப்படியே என்னால் ராவாக சாப்பிடவும் பிடிக்கல. அது ஜூஸ் போட்டு குடிக்கவும் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ அதனால் முருங்கைக்கீரை சூப் மட்டும் அதுவுமே சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அதை கஷ்டப்பட்டு காலையில் குடிச்சிடுவேன். வெஜிடபிள்ஸ்லேயும் அதே மாதிரி தான். எனக்கு இந்த பீட்ரூட் மட்டும் சாப்பிடவே பிடிக்கல. இப்போது தேர்ட் ட்ரைமஸ்டரில் தான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நான் சேர்த்திக்கிட்டேன். ஒரு டைம் சட்னியாக அரைச்சி தோசைக்கு வச்சு சாப்பிட்டுக்குவேன். ஒரு சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் கூட பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்குவேன். தயிர் வந்து இந்த ப்ரெக்னென்சியில் ஆட் பண்ணிக்கிறது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். ஸோ மதியம் வந்து என்ன சமைச்சு சாப்பிட்டாலும் சரி லாஸ்ட்டாக வந்து தயிரோடு கொஞ்சம் சாப்பிட்டுக்குவேன். இப்போ சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாகவே. எனக்கு ஒர்க் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 9 to 6, ஒரு சில நேரம் 6:30 ஆயிரும் ஒர்க் முடியறதுக்கு. ஸோ மார்னிங் வந்து எனக்கு சமைக்கிற ஒர்க்கு பார்க்கவே வந்து டைம் கரெக்டாக இருக்கும்.
ஈவினிங் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் இருக்கிற மற்ற எல்லா ஒர்க்கும் வந்து நான் செய்ய ஆரம்பிப்பேன். அது உடனேலாம் நான் செய்ய மாட்டேன். ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸாவது வந்து வாக்கிங் போயிட்டு, அதுக்கப்புறமா ஒரு 7:00 போல் வீட்டில் இருக்கிற ஒர்க் எல்லாமே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். 8:00 போல் டின்னர் ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சிடும். ஆனால் சாப்பிட வந்து கண்டிப்பாக கொஞ்சம் லேட் ஆகும். ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் முடிச்சுட்டு வர்றதுக்கு 8:15 8:30 போல் ஆகிடும். அதுக்கப்புறம் எங்களுக்கு 8:30லேருந்து 10:00 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பைபிள் கிளாஸ் வந்து இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து சாப்பிடுவோம். எனக்கு வந்து பசி தாங்காது. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஈவினிங் 6:00 போல் மில்கில் வந்துட்டு ப்ரோட்டீன் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி நான் குடிச்சுக்குவேன். அது கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நல்லாவே பசி தாங்கும். இப்போ எடுத்துகிட்ருக்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, மதியம் லஞ்சு சமைக்கும்போது எடுத்த ஒரு வீடியோ. இந்த கருவேப்பிலை மல்லித்தழை வந்து பார்த்திங்கன்னா, வாங்கிட்டு வந்து கவரில் சுற்றி அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் அது அப்படியே கம்ப்ளீட்டாக வேஸ்ட்டாக போயிடுது. அதனால் இந்த கருவேப்பிலை மல்லித்தழை வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே கழுவி இந்த மாதிரி ஒரு குட்டி டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இது வந்து ஒரு 1 வீக் வரைக்குமே வந்துட்டு யூஸ் ஆகும். ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்குக்கு போகும்போது லஞ்ச் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. காலையில் சாப்பிட்டு போகிறதோட சரி. அதுக்கப்புறம் கம்பெனி வந்து இங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் ட்ராவல். ஸோ வீட்டுக்கு வந்து லஞ்ச் சாப்பிட்டு போயிடுவாங்க. நான் வீட்டில் தனியாக இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து லஞ்ச் சாப்பிட்டு போகிறதுனால எனக்குமே வந்து கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் அவ்வளோவா இருக்காது. ஆனால் மேரேஜ் ஆன புதுசில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு 2 மந்த் வந்து வீட்டில் தனியாக இருக்கிறது ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அது போக போக பழகிடுச்சுன்னே சொல்லலாம். எனக்கு ட்ராவல் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு 3 மந்த் வந்து வாமிட், தலை சுற்றல் எல்லாமே அதிகமாக இருந்தனால வெளியே எங்கேயுமே வந்து போக முடியல. வீட்டிலேயே இருந்தனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் எனக்கு இருந்துச்சு. 4th மந்த்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் என்னையும் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சர்ச்சுக்கு போகும்போது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் சந்தோஷமாக போயிட்டு வருவோம். போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு தேவையான 1 வீக்குக்கு தேவையான காய்கறி, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்துட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். இங்கே நியர்பை இருக்கிற ஸ்டோரில் வந்து நாங்கள் வாங்கலான்னு பார்த்தா எல்லாமே ரேட் அதிகமாக சொல்லுவாங்க. ஸோ அதனால் நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது அங்கே வாங்குறது எல்லாமே வந்து ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு வாரத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் அங்கேயே வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வந்துட்டு ஈவினிங் போல் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம். வீட்டில் எந்தெந்த பொருளெல்லாம் வந்து கம்மியாக இருக்கோ அந்த பொருளெல்லாம் வந்து முன்னாடி நாளே பார்த்து நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன். இதெல்லாம் நாளைக்கு வாங்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் நாங்கள் கடைக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா, அதை விட அதிகமான பொருள் தான் நாங்கள் வாங்கிட்டு வருவோம். இது மாதிரி தான் எல்லார் வீட்லேயும் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு பொருள் வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போவோம். ஆனால் அங்கே கடைக்கு போனால் அதை விட அதிகமான பொருள் தான் நம்ம வாங்கிட்டு வந்திருப்போம். இது போல் கடைக்கு போயிட்டு வரதுனா ரொம்ப பிடிக்கும். வீட்டிலேயே இருக்கிறதுனால இந்த மாதிரி கடைக்கு போயிட்டு வரதுனால மைண்டுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி முட்டைனா ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவேன். அதில் என்னென்னலாம் ரெசிபி இருக்கோ அது எல்லாமே ட்ரை பண்ணி சாப்பிடுவேன். ஆனால் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை சுத்தமாகவே பிடிக்காம போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த தாளிக்கிற ஸ்மெல் அதுவுமே வந்து பிடிக்காம இருந்துச்சு. ஆனால் இப்போது வந்து 3rd ட்ரைமஸ்டரில் நான் முட்டை கொஞ்சம் சேர்த்திக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்படி தான் என்னோடய ப்ரெக்னென்சியில் வந்து நான் ஃபுட் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற யாராவது ஒருத்தவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த விலாகில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.